ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு விஎம்எக்ஸ் ஆல் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போதுன்னா மெயின் கேஃப் ஜாவா எடிஷன் தான் அதில் போதும். பார்த்தீங்களா, ஜாவா எடிஷன் தான். நான் விளையாடுறது ஜாவா எடிஷன் ஃபஸ்ட் டைம் இதில் விளையாடிருக்கேன். ஆனால் அதில் கொஞ்சம் விளையாட எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் அப்படி இப்படி தான் ஆடுவேன். யாரும் என்னை பார்த்து நூபி கீப்பின்னு நினைக்காதீங்க. நடுவில் இது ஜாவா எடிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் ப்ரூவ் பண்ணுவேன். உள்ளே வந்த மாதிரி உடனே நான் 11 பண்ணுற மாதிரி விட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் தெரியாமல் வச்சதுக்கத்தான் நான் கடையே பண்ணல, ஞாபகம் வந்துச்சு. அது நானும் விட்டு ஓடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வச்சுட்டு கிராஃபிக் டேபிளை செஞ்சுட்டு அதை ஸ்டிக்காக செஞ்சுட்டு டிஸ்கால மெசேஜ் ரைட்டு. நான் அதுக்கப்புறமா டிஸ்கால மெசேஜ் வருது. திரும்ப அடாங்கு வேணும்னு வருது. பார்த்தீங்களா, திரும்ப இதில் போய்ட்டு ஒரு பிக்கப் செஞ்சு அடியில் போய்ட்டு ஸ்டோனை எடுத்துட்டு வந்தோன்னா பண்ணோம். பிக்காக்ஸும் ஆக்ஸும் ஒன்று செஞ்சுக்கலாம். ஆம்டெல்லாம் இது பார்க்க ஓல்டு வெர்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது நியூ வெர்ஷன் தான். நியூ வெர்ஷனாக எப்படி சொல்லுது, நான் ஸ்னாப்பில் தான் நான் க்ரியேட் பண்ணேன். இந்த மாப்ஸ்லாம் ஹெட்டு சேஞ்ச் பண்ணிப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். நான் ஸ்டோன்லாம் எடுத்துட்டு இதுவும் பதிக்கின்னு மேலே நான் இப்போ எதுக்கு சொல்ல போனால் மேலே போனால் கிராஃபிக் டேபிளுக்கு தான் மேலே போனேன். அப்படியே மேலே இந்த கிராஃபிக் டேபிளில் போய்ட்டு செய்யலாம். எனக்கு ஒரு செகண்ட் பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே ஃபுல்லாக ஃபாக் மாதிரி இருக்கு. ஆனால் மேலேருந்து கீழே வீழும் போது எதுவும் அங்கே நிற்கிற மாதிரியே இருந்துச்சு. எனக்காக இது ஃபாக் போது ஹீரோ போயிட்டு தான் ஞாபகம் கொடுத்தா. அதனால் நான் கேட்டால் மரத்துலேருந்து கீழே கொடுக்கும்போது நிற்கிற மாதிரி இருந்துச்சுங்க, பக்குன்னு ஆயிடுச்சு. அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு காலை பண்ணிட்டேன். எங்கடா அது வரலையா, ஐயோ லாக் அடிக்குது. இது வேறு லாக் அடிக்குது, ஏன்னு தெரில. இது வேறு ஒழுங்காக கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. அடி அப்பாடியோ எடுத்துக்காமல் ஃபஸ்ட்டு கொலையை பண்ணிட்டோம். அதுக்கு தானும் அந்த இடத்துல வீடியோ கட் பண்ணலாம் பார்த்தா கட் பண்ண முடியல. அது எப்படி கட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து எங்களோட்டு எதுக்கு நான் மெயின் கெஸ்ட் தான் இல்லைண்ணா, இங்கெல்லாம் எதுக்கு இதுட்டாக இருக்குது, எனக்கும் எதுக்கு இதுட்டாக இருக்குதான்னு சுத்தமாக தெரியல. இப்போங்க இங்கெல்லாம் இதுட்டாக இருக்குது. அடுத்து கேவுக்குள்ளே வந்தோடனே வைச்சான் கீப்பர். இங்கே கேவுக்குள்ளே காப்பர் இருந்துச்சு. இதில் காப்பர் வச்சு ஆர்மர் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் மெயின் பண்ணி எடுத்துப்போம். இந்த இடத்துல எனக்கு எடுத்துக்காம 35 காப்பர் கச்சிச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் கோல் இருக்குது. கோலை அப்படியே கொஞ்சம் மெயின் பண்ணி எடுத்துப்போம். எடுத்துக்கினே சன்னி எதுக்கு தண்ணிக்குள்ளே இருக்குது, எனக்கு அதான் டவுட்டு. சன்னி எதுக்கு தண்ணிக்குள்ளே இருக்குதுன்னா எனக்கு சுத்தமாக தெரில. இப்போ எனக்கு இந்த ரெவல்யூஷன் ஸ்கேல் கம்மியாக வச்சான். எனக்கு லேக் அடிக்காமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் அந்த கீழே இந்த மின்வெடி இருக்குது பார்த்தீங்களா, அது குட்டியாக இருக்குது. அதுவும் ஒரு பிரச்சனை. அது விட்டுருங்க, சன்னுக்கு கீழே நான் வந்துட்டேன். அது ஜாவா எடிஷன் ப்ரூவ் பண்ணதுக்காக இங்கே நம்ம பெட்ராக்கில் இங்கே அப்படியே பிளாக் போட்டால் போவோமா, ஆனால் போக முடியல. ஜாவா எடிஷனில் முடியாது, பெட்ராக் எடிஷனில் முடியும். உங்களுக்கு ஜாவா எடிஷன் ப்ரூவ் பண்ணல, அதுக்காக தான் நான் இதை கடும் பண்ணேன். ஆனால் அந்த போட்ட அப்படியே ஹோல்டு பண்ணால் பிளாக் போட்டுனே போகலாம். சொன்னல, அப்படியே ஹோல்டு பண்ணால் பிளாக் போட்டுக்கினே தான் போகலாம். இந்த இடத்துல தெரியாமல் போட்டேன். என்கிட்ட இப்போ அதே எழுத்து தான் இருக்குது. இப்போ நாங்கள் ஜம்ப் இப்போ நான் அப்படி போகலாம், போயிட்டு அப்படியே மேலேலாம். ஆனால் இப்படி ஜம்ப் பண்ணால் கன்ஃபார்ம் செத்துடுவேன். அது என்றைக்கே நல்லா தெரியும். அதனால் என்ன பண்ண போவேன்னா திரும்ப அப்படியே ரிட்டர்ன் தான் போப்போம். தண்ணி குடிச்சிட்டு போகலாம். தண்ணியில் வேறு அந்த ஜாம்பி இருக்காங்க, அதான் பிரச்சனை. அதனால் நான் பண்ணி ரிட்டர்ன் போகிறேன். நீங்கள் என்ன இருக்குன்னு அப்படியே பார்ப்போம். எதுவும் இல்லை, நம்ம போவோம். இங்கே வேறு இந்த மலை ஏற முடியல. வச்சு பிளாக் இருக்கா, ஒரே டெட் பிளாக் தான் இருக்குது. இதை வச்சு எப்படி ஏற முடியும், ஏதுவோம். அது கத்துது. இதே என்னடா பண்ணுறேன்னே. சன்ரைஸ் ஆனால் நம்மளுக்கு ஆஞ்ச கலர் தானே இருக்கும். இது என்னது வாட்டர் மெலன் மாதிரி ரெக்கல்ல ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு அதான் தெரிய மாட்டேங்குது, ரெக்கல்ல ஒரு மாதிரியாக இருக்குது.
அப்படியே சொல்லிட்டு சரி இந்த ஆடை வெட்டலாம். மாடா இதை வெட்ட போகிறேன். வெட்டிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு சாப்பாடை இந்த வேர்ல்டில் சாப்பிட போகிறேன். 3 2 1 கோ 3 2 1 கோ. என்னடா இது சாப்பிட்டா கை ஆக்ஷன்லாம் வராதா? சொல்லுங்கள். சாப்பிட்றோம். அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இங்கே மேன் மாதிரி ஒருத்தன் இருக்கான். இங்கே அவங்களுக்கு திரும்ப இது ஜாவா எடிஷன் தான் சொல்லி ப்ரூவ் பண்ண. எப்படி இந்த சைடில் பிளாக் வைக்க முடியுதா? இப்போ இந்த பிளாக் என்ன பண்ணால் ப்ளேஸ் ஆகும்? இதுங்க இந்த இதிலும் பிளாக் எடுத்துக்கிறேன். இது பண்ணால் இதான் இந்த கிராஃபிக் டேபிள் ப்ளேஸ் ஆகுது. இது எப்படி ப்ளேஸ் ஆகும்? வடிக்கிற பட்டனும் இல்லை. எப்படி வர மாட்டேங்குதே. எப்படி கட்சி ப்ளேஸ் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குதே. இதுங்க வெறும் கையில் ட்ரை பண்ணாமல் வரல. வந்துடுச்சு. ஓகே, நம்ம போவோம். எனக்கு இங்கே கேவுக்கு வந்தேன். கேவுன்னு சொல்ல முடியாது, இது ஸ்டோன் மவுண்டைன். அங்கே வந்து கொஞ்சம் கோல் இருந்துச்சு. கோலை மைண்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஸ்டோனும் தேவைப்படுச்சு. கொஞ்சம் அப்படியே ஸ்டோனும் மைண்ட் பண்ணிட்டேன். இந்த ஒன்று வேறு வச்சுக்கோ. அடங்க வடிய மாட்டேங்குது. வடி இருந்துச்சு. வர மாட்டேங்குது. திரும்ப இல்லைங்க மைண்ட் பண்ணிப்போம். அடுத்தது ஸ்டோனும் கொஞ்சம் அப்படியே மைண்ட் பண்ணி எடுத்துக்கினேன். நானும் அங்கேருந்து இதுக்கும் கோலை மைண்ட் பண்ணிட்டு வந்தேன். போகவே மாட்டேங்குதே. காலியாக மாட்டேங்குது. ரொம்ப நேரமாக அந்த கோல் இருக்குது. நீங்கள் இப்போயாச்சும் முடிஞ்சதை பார்த்தீங்களா? பின்னாடி வருது. ஓலை நானும் மைண்ட் பண்ணுது. இதுங்க இதோட ட்ரை பண்ணி பார்த்து விட்ருவோம். ஆமாம், இதோட முடியுது. ஆனால் இது வேறு ஜொயின் உள்ளே போகுது. எவ்வளோத்தையுமே உள்ளே போச்சு. ஐயோ, இது வேறு எப்பா. அதுக்கடுத்து ஒரு ஹார்ட்டில் திரும்ப நானும் வந்துட்டேன். எனக்கு என்ன தெரில. ஸ்க்ரீனை இப்படி செக் பண்ணி போயின்னு. ஆடா? ஆமாம், ஆடு. ஆடுன்னு சொல்கிறப்பாங்க. ஆசு ஆச்சு. அப்படி இந்த இடத்துல வந்துட்டேன். இந்த இடம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. இங்கே நம்ம வீடு கட்டிடுவோம். கூடலாம் இருக்குது. கொஞ்சம் இருந்தால் சுற்றி பார்ப்போம். கேவா? ஆமாம், கேவுக்குள்ளே போகவே தேவையில்ல. ஒரு ஹெல்த்து தான் இருக்குது. நம்ம எங்கே வச்சிங்கன்னா நான் இதுக்குன்னு சுற்றி பார்ப்போம். ஐயோ, முடிச்சினேன். ஓகே, டைம் சுற்றி பார்த்துருந்தேன். இந்த இடத்துல ஒரு கேவ் இருந்துச்சு. கேவ்லெல்லாம் மண் குடிக்க வேண்டி தான். இங்கே கொடுத்தா செத்துருவோம். இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போமா? செத்துருவோம். யூஸ் பண்ண கூட நான் செட் பண்ணுறேன். டமால் படியோ ஒரே ஒரு ஹார்ட்டு தான் இருக்குது. சரி, ஒரு ஹார்ட்டுக்குன்னே இல்லை, பாதி தான் இருக்குது. வந்து இந்த நான் என்ன மைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் லேக் அடிக்குது. ஃபுல்லாக வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா? ஃபுல்லாக வச்சோம், கரெக்டாக இருக்குது. அந்த ஓல்டு பாகலாம் ஆனால் லேக் அடிக்குது. இன்னும் கொஞ்சம் போய் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா பிக்கில் கொட்டி இருந்துச்சு. பார்த்தீங்களா? 70 ஓகே தான். நான் எப்போதும் 70 வச்சு தான் ஆனிருக்கேன். எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி வேண்டி தான். என்னடா இன்னும் இருக்கா? இல்லை, அவ்வளோதானா? இது வேறு இங்கே எடுக்க கூட முடியல. ஒரு வேலை எடுத்துட்டேன். அது இன்னும் இது ஆடிச்சு, அதையும் விட்டுட்டேன். கீழே பிளாக் ஷிப் இருக்குது, அதுவும் டமான்னு விட்டுட்டேன். இல்லை எப்படி ஆனால் ஒரே இல்லை அடிக்குதான்னு தெரில. சில டைம் ஒரே இல்லை வச்சுதான், சில டைம் மாறுது. இங்கே கொஞ்சம் ஃபுல்லாக கம்மி பண்ணால் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் நான் குவாலிட்டி நல்லா இல்லை. அதுதான் ஒரே பிரச்சனை. இங்கே 50 50 வேணாம். 50 கீழே அந்த ஓல்டு பார்த்தீங்களா? நான் பேக்ஸு பிகேக்ஸ்லாம் வச்சுக்கணேன். அது அன்னைக்குன்னு குட்டியாக இருக்குது. அதுதான் நான் அது வச்சுருக்கேன். இந்த எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. நான் பாண்டு சும்மா தள்ளி ஆட்டினேன். ஜெயின் பண்ணினேன். எதுக்கு இப்படி தள்ளி ஆட்டினேன் எனக்கும் தெரில. எனக்கும் போய் வச்சிச்சு. அதான் போட்டு தள்ளி ஆட்டினே இருந்தேன். அதுக்கடுத்தது வந்து இந்த இடத்துல சும்மா இதெல்லாம் நான் டெலிட்டு பண்ணியிருந்தேன். இது வேணாம் தெரியாமல் டெலிட்டு பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த 2 பட்டனும் தேவை தான். அது தெரியாமல் வந்து நான் டெலிட்டு பண்ணிட்டேன். அந்த பட்டன் நான் அப்போவுமே ஆட் பண்ணிட்டேன். அது பிரச்சனை இல்லை. ஆனால் தேவையில்லாமல் இப்போ அந்த 2 பட்டனும் டெலிட்டு பண்ணிட்டேன். இங்கே இதில் வைக்கலாம். 70 வைக்கலாம் பண்ணுங்க. அதுக்கடுத்தது இந்த இடத்துல நம்ம வீடு கட்ட போகிறோம். நீங்கள் பார்த்தீங்களா? என்ன பண்ணுறதுன்னே தெரில. சும்மா சுற்றின்னு இருக்கேன். இந்த மாதிரி தான் நான் போர் அடிக்கும் போது பண்ணுவேன். நீங்கள் அதுவும் நஞ்சு தவிர மூஞ்சில் வைக்க முடியுமா? முடியுது.
ஓகே. அதுக்கடுத்து நம்மளோட ஃபஸ்ட்டு பெட்டு இதை ஆஃப்டர் பண்ணால் நம்ம வந்து வுட்டை காணோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வுட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு டே தூங்கும் போது காட்டலாம்னு பார்த்தேன். அது லீவ் பெட் ஊற்றாலும் லீவ் ஆக மாட்டேங்குது. சரி ரெக்கார்ட் பண்ணலாம் பார்த்தா ரெக்கார்டு இப்போ தான் ரெக்கார்ட் ஆகுது. நானும் பண்ண வர மாட்டேங்குது. ஸோ அங்கே ஃபுட்டை கொஞ்சம் குக் பண்ணுவோம். இது ஒரே ஒரு வுட்டு தான் இருக்குது. வுட்டை வேலை எடுக்கணும். பசிக்குதுடா. ரீஸ்பான்ஸ் செட் ஆகிடுச்சா? ரீஸ்பான்ஸ் செட் ஆச்சான்றதில்ல. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் இது மறந்துட்டேனே, செகண்ட் பார்ட் போடலாமா, இந்த சீரீஸ் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா சொல்லுங்கள். லைஃப் எம் ராகுல். பாய்.